எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை தொடங்கலாம். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனை, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர்வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்ம சமுதாயத்தை விட்டு, மனிதர்களை விட்டு, பொறுப்புகளை விட்டு, கடமைகளை விட்டு, வேலைகளை விட்டு விலகி போறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையில் அது ஆன்மீகம் அல்ல. எந்த அளவுக்கு நீங்கள் சமூகத்தோடு நெருக்கமாக இருக்கிறீர்களோ அது ஆன்மீகம். எந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்துடன் நெருக்கமாக இருக்கிறீர்களோ அது ஆன்மீகம். எந்த அளவுக்கு உங்கள் கடமைகளிலும் பொறுப்புகளிலும் தீவிரமாக ஈடுபடுகிறீர்களோ அது ஆன்மீகம். எந்த அளவுக்கு மற்ற மனிதர்களை நீங்கள் நேசிக்கிறீர்களோ, அவர்களுடைய நலனை நாடுகிறீர்களோ அது ஆன்மீகம். எந்த அளவுக்கு உலக வாழ்க்கையின் மீது தொடர்போடு இருக்கிறீர்களோ அது ஆன்மீகம். ஆனால் அனைத்தும் சமநிலைத்தன்மையோடு, சரியான நோக்கங்களோடு, இறைவனை முன்னிலைப்படுத்தி செய்யப்பட வேண்டும். இதுதான் ஆன்மீகம். இந்த உலக வாழ்க்கை என்பது வாழுவதற்காக நமக்கு இறைவன் புறத்திலிருந்து விதிக்கப்பட்டிருக்கு. உங்களில் அழகிய செயலுடையவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகவே இந்த வாழ்க்கையையும் மரணத்தையும் படைத்தோம் என்று இறைவன் சொல்லுகின்றான். அப்போ அழகிய செயல் என்பது எது? விலகி ஓடுவதல்ல, நெருக்கமாக இருந்து சரியான தன்மையில் செயல்கள் செய்வது. இதற்கு நமக்கு கவனம் தேவை. இந்த கவனத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளின் விளைவாகத்தான் சமூகத்தோடு நெருங்கி இருப்பதும், குடும்பத்தோடும் கடமைகளோடும் பொறுப்புகளோடும் நெருங்கி இருப்பது நமக்கு தவறாக முடிகிறது. அதனால் அதை விட்டு விலகி ஓடுகிறோம் ஆன்மீகம் என்ற பெயரில். இங்கே கவனத்தில் குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது. கவன குறைபாடு என்பது ஆன்மீகம் என்ற பெயரில் தவறான ஒரு வழிப்பாதையை நமக்கு அறிவிக்கிறது. ஆனால் கவனம் இருக்கும்போது ஆன்மீகம் எவ்வளவு லேசானது,
என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆன்மீகம் என்பது என்ன? ஆன்மீகத்தில் நாம் உயர்ந்திருக்கின்றோம் என்பதற்கான அங்கீகாரத்தை யார் கொடுக்க முடியும்? இறைவனை தவிர இறைவனே தான் கொடுக்க முடியும். இறைவன் வாழ்க்கையை நம் மீது விதித்திருக்கிற நிலையில் அதை விட்டு விட்டு விலகி இருப்பது என்பது இறைவனுடைய திருப்தியை பெறக்கூடிய செயலாக இருக்க முடியாது. எனவே கவனத்தை வலிமைப்படுத்திக் கொண்டு சிந்தனை அடிப்படையில் உணர்வாக இந்த உலக வாழ்க்கையை, சமூகத்தை, கடமைகளை, பொறுப்புகளை நாம் அணுகும்போது அதுவே ஆன்மீகத்திற்கான லேசான பாதையாக இருக்கும். அதை தவிர வேறு பாதை இல்லை. எனவே கவனம் வலிமைப்படுத்தப்பட வேண்டும். கவனம் என்பது மனதின் உள்வாங்குதல் தன்மை, சரியான தன்மையில் ஒன்றை உள்வாங்கக்கூடிய தன்மை, இறைவனை முன்னிலைப்படுத்தி இறை உணர்வுகளோடு ஒன்றை உள்வாங்கக்கூடிய தன்மை. இப்ப நேத்து நம்ம தட்டுல எப்படி உணவு வருது அப்படிங்கிறத பத்தின சிந்தனையில இருக்கோம், அவ்வளவுதான். கவனம் தான் அடிப்படை. இது ஏதோ கற்பனையா நம்ம எதுவும் பண்ணல. இதெல்லாம் சத்தியம், மகா சத்தியம். மழை இல்லாமல் உணவு ஏது? மழை எங்கிருந்து வருகிறது? மேகங்களை நாம் கவனிக்கின்றோம். தூண்களின்றி உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த மேகங்கள் அவ்வளவு லிட்டர் தண்ணீரை தாங்கிட்டு அப்படியே அந்த இடத்துல நிக்குது. அது அப்படியே மொத்தமா கீழே விழுகல. படிப்படியா படிப்படியா இதமா குளிர்ச்சியா அப்படியே நிலத்தை அடையுது. கண்ணுக்கும் குளிர்ச்சி, நிலத்துக்கும் குளிர்ச்சி, மனசுக்கும் குளிர்ச்சி. தாவரங்கள் விளைகின்றன. விதவிதமான கனிகள், விதவிதமான காய்கறிகள், விதவிதமான தானியங்கள், விதவிதமான சிறு தானியங்கள், எத்தனை எத்தனை உணவு வகைகளை இறைவன் நமக்காக படைக்கின்றான். அந்த உணவுகளை அப்படியே சாப்பிட முடியுமா? அதில் எத்தனை சமையல் நுட்பங்களை, ஞானங்களை இறைவன் மனிதர்களுக்கு அறிவித்திருக்கின்றான். எத்தனை இயந்திரங்களை அறிவித்திருக்கின்றான். அத்தனையினுடைய உதவியை கொண்டு இன்றைக்கு நம்முடைய உணவு நம்முடைய தட்டுகளில் இருக்கிறது. அது குறித்த ஒரு க்ஷண கவனம். எதற்காக? அந்த உணவை நாம் நல்லபடியா சாப்பிட்டுக்கணும். அதுல இருக்கக்கூடிய சக்தியை பிரிச்சுக்கணும். அவ்வளவு. அது சக்க. அந்த உணவுக்குள்ள சக்தி இருக்குது. அந்த உணவை சிதைச்சு அந்த சக்தியை எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிறதுக்கு என்ன தேவை? அந்த உணர்வு தேவை. அந்த கவனம் தேவை. அந்த உணர்வும் கவனம் இருந்தா தான் அந்த சக்தியை பிரிச்சு எடுக்கிறதுக்கான சிஸ்டம் நம்ம பாடியில ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம பாடி உணர்வை கொண்டு இயங்கக்கூடியது. உணர்வை கொண்டு உயிராற்றல் இயங்குகிறது. அதுக்காக தான் அந்த கவனம். நன்மைகளுக்காக தான் கவனம். நம்முடைய நன்மைகளை நாம் தவறாமல் அடைந்து கொள்ள வேண்டும். இறைவன் புறத்திலிருந்து அந்த உணவு எவ்வளவு ப்ராசஸ்க்கு அப்புறம் வந்திருக்குது. அதை நம்ம மிஸ் பண்ணலாமா? அவசரமா சாப்பிட்டு கவன குறைபாட்டினால் நம்ம மிஸ் பண்றோம். அப்போ விதவிதமான உணவுகள் இருக்கின்றன. சரியா சாப்பிடும்போது எல்லா உணவுமே நன்மைதான். கவனம் இல்லாம சாப்பிட்டு இந்த உணவு எனக்கு ஒத்துக்கறல, இந்த உணவு எனக்கு இதாயிடுச்சு. உணவுகளை குறை சொல்லக்கூடிய பழக்கத்தை நாம் விட்டொழிக்க வேண்டும். கவனக்குறைவில் எங்கே நாம் தவறி இருக்கின்றோம், குன்றி இருக்கின்றோம் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். எனவே கவனக்குறைவுதான் ஆன்மீகத்தில் சரியான பாதையில் நாம் பயணிக்காமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கு. எனவே கவனத்தை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு செயலாக இருக்கிறது. ஸோ நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்? தீம் என்ன அப்படின்னா, நிலை 2ல செல்ஃப் சென்ஸ் மெடிடேஷனுடைய நிலை 2ல உணவை, நீரை, காற்றை, பிரபஞ்ச உயிர்க்கூறுகளை தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். நேத்து மழையை, விளைச்சலை, உணவை தியானித்தோம். இப்போது ஜீரண செயல்முறைகளையும் கழிவு வெளியேற்ற நிகழ்வையும் தூக்கத்தையும் தியானிக்க இருக்கின்றோம். அதுக்கப்புறம் நம்முடைய 5 புலன்களை தியானிக்க இருக்கின்றோம். இந்த 5 புலன்கள் மூலமாக பதிவுகள் உள்ளே வருகின்றனவே, அவைகளின் வழிமுறைகளை பற்றி தியானிக்க இருக்கின்றோம். மனிதர்களும் ஒரு வழிமுறையாகத்தான் இருக்கிறார். அவர்கள் மூலமாகவும் நமக்கு நிறைய பதிவுகள் வருகின்றன. இவை அனைத்தையும் நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஸோ நேற்று மழையை தியானித்தோம், விளைச்சல்களை தியானித்தோம், உணவை தியானித்தோம். இப்போ ஜீரண செயல்முறையை தியானிக்க இருக்கின்றோம். ஜீரண செயல்முறை என்பது உணவுகளை தேர்ந்தெடுத்தலிலிருந்து தொடங்குகிறது. நம்முடைய வாயில் முதல் கட்ட ஜீரணம் தொடங்கி நம்முடைய குடல்களில் இறுதி கட்ட ஜீரணம் வரை, அது கழிவுகளாக மலக்குடல் வழியாக வெளியேற்றப்படுவது வரை நாம் தியானிக்க வேண்டும், கவனம் கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் தியானத்துக்கு தயாராகலாம். நம்முடைய கண்களை மூடி புற சூழலிலிருந்து, புற உலகத்திலிருந்து விலகி நம்முடைய அக உலகத்திற்குள் விருப்ப உணர்வோடும் ஆர்வத்தோடும் நுழைந்து கொள்வோம். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் இருக்கட்டும். உடலை சுகமான அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள்.
மூச்சின் மீது கவனம் ஏற்படட்டும். இயல்பான உள்மூச்சும் வெளிமூச்சும் நிகழட்டும். மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் கொள்ளுங்கள். மூச்சு நமக்கு தரப்படுகிறது, நாம் பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம். இறைவன் நம்மை உயிர் கொடுத்து, மூச்சு எனும் உயிர் கொடுத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். இந்த உணர்வை ஒவ்வொரு மூச்சினுடனான கவனத்துடனும் கொண்டிருக்க வேண்டும். தியானம் தொடங்கலாம். நம்முடைய நாக்கின் மீது கவனம் செலுத்தும். நம்முடைய நாக்கின் மீது கவனம் செலுத்தும். அந்த உறுப்பு நம்முடைய உணவின் சுவைகளை உணர்கிறது. உணவின் சுவையில் இருக்கக்கூடிய சக்திகளை கிரகிக்கிறது. சாதாரண நாக்கு, சாதாரண ஒரு சதைப்பிண்டம் உணவை சுவைக்கிறது, சுவை சக்திகளை கிரகிக்கிறது, உணவின் மீதான திருப்தியை நமக்குள் ஏற்படுத்துகிறது. அற்புதமான ஒரு வேலையை இந்த நாக்கு செய்கிறது. அந்த நாக்கின் மீது கவனம் செலுத்துங்கள். அந்த நாக்கின் அமைப்பு, அதனுடைய பணி, அந்த பணியின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக நாக்கை தியானிக்க வேண்டும். நாக்கின் மீது கவனம். அடுத்து நம்முடைய உமிழ்நீரின் மீது கவனம். நம்முடைய உள் வாயில் உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்கின்றன. அச்சுரப்பிகள் உமிழ்நீரை சுரக்கின்றன. அந்த உமிழ்நீர் நாம் உட்கொள்ளும் உணவை கரைக்கின்றன. அடிப்படை நிலையில் அந்த உணவை கரைக்கின்றன, அதை ஈரப்படுத்துகின்றன. அந்த உமிழ்நீர் ஒரு ஊற்று போல நம்முடைய உள் வாயிலிருந்து சுரந்து கொண்டே இருக்கிறது. நாம் உட்கொள்ளக்கூடிய உணவுக்கு தகுந்தாற் போல அந்த உமிழ்நீரின் மீதும் அது சுரக்கப்படுவதன் மீதும் கவனம் செலுத்துங்கள். ஒரு மாங்காயை பார்த்த உடனே உமிழ்நீர் சுரக்குது. என்ன கனெக்ஷன் இது? எங்கிருந்து இந்த உமிழ்நீர் சுரக்குது? அந்த மாங்காயை பார்த்த உடனே எவ்வளவு அற்புதமான ஒரு உடல் இயக்கம், உயிர் இயக்கம் நம்முடைய வாயில் நடக்கிறது. அந்த உமிழ்நீரை நாம் கவனிக்க வேண்டும். அந்த சுரப்பை கவனிக்க வேண்டும். அடுத்து நம்முடைய பற்களையும் ஈறுகளையும் தியானிக்க வேண்டும்.
நம்முடைய வாயின் மிக பிரதானமான கட்டமைப்பு நம்முடைய பற்களாகும். அந்த பற்களை நம்முடைய ஈறுகள் நிலம் போல தாங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு பல்லும் முக்கியமானது. ஒவ்வொரு பல்லும் ஒவ்வொரு அமைப்பில் வரிசைப்படி மிக உறுதியாக அந்த ஈறுகளோடு தொடர்பு கொண்டு ஆழமாக ஊன்றி அமைந்திருக்கின்றது. உணவை அரைக்கக்கூடியதாக பற்கள் இருக்கின்றன. கடவாய் பற்கள், முன்பற்கள், கோரை பற்கள், கீழடுக்கில் இருக்கக்கூடிய பற்கள், மேலடுக்கில் இருக்கக்கூடிய பற்கள், ஈறுகள், தாடை அத்தனையின் மீதும் நம்முடைய கவனம் செலுத்தப்பட வேண்டும். ஒரு பல்லு லேசா ஆடுனா கூட வலி உயிர் போயிடும். ஒரு பல்லு இடுக்குல லேசான ஒரு உணவு துகள் சிக்கி இருந்தாலும் கூட அதை எடுத்தால் ஒழிய நிம்மதியா இருக்க முடியாது. அவ்வளவு சென்சிட்டிவா, அவ்வளவு உறுதியா அந்த பற்கள் வாயில இருக்குது. பல்லு வலி வந்தா ஒன்றும் சாப்பிட முடியாது. ஸ்டாலை உறிஞ்ச மட்டும்தான் முடியும். எவ்வளவு முக்கியமானவை இந்த பற்கள். பற்களின் மீது கவனம் செலுத்தும். வாயில் நடக்கக்கூடிய முதல் கட்ட ஜீரணம், இதன் மீது கவனம் செலுத்த வேண்டும். வாயில சாப்பிட்ட உடனே அந்த உணவு நாக்கால சுவைக்கப்படுது, உமிழ்நீர்ல கரைக்கப்படுது, பற்களால் அரைக்கப்படுது. அந்த வாயில நம்ம சாப்பாடை மெல்லும்போது அந்த வாய்க்குள்ள நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதன் மீது நம்முடைய கவனத்தை கொள்ள வேண்டும். ஜீரணத்தினுடைய மிக முக்கியமான நிலை அது. முதல் நிலை. அந்த நிலையை பொறுத்து தான் ஒட்டுமொத்த ஜீரணமும் அமைகிறது என்பதை உணர்ந்து அந்த வாயில் நடக்கக்கூடிய அந்த அரைத்தல், சுவைத்தல், கரைத்தல் நிகழ்வை இப்போது தியானிக்க வேண்டும். இப்போது உணவு குழாயின் மீது கவனம். நம்ம உணவு விழுங்குறோம். அது ஃபுட் பைப், உணவு குழாய் வழியாக தொண்டையிலிருந்து கீழிறங்கி வயிற்றோடு இணைகிறது ஒரு குழாய். அந்த குழாயின் மீது கவனம். அந்த குழாயில கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விழுங்க 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 அந்த உணவு கரைசல் கீழே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி 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 வயிற்றுக்குள்ள போகுது. அந்த உணவு குழாயை கவனியுங்கள். இப்போது நம்முடைய வயிற்றின் மீது கவனம் செலுத்துங்கள். ஒரு பை போன்ற ஒரு அமைப்பு நம்முடைய உடலின் இடது பக்கம் மார்பு கூட்டில், மார்பு கூட்டுக்கு கீழாக அமைந்திருக்கிறது. அந்த பையில் நாம் உண்ட உணவு மொத்தமாக சென்று சேகரமாகிறது. அங்கே நிறைய ஜீரண அமிலங்கள், நொதிகள் சுரந்து, வாயில் எப்படி உமிழ்நீர் சுரந்ததோ அதே போல அந்த வயிற்றுக்குள் அமிலங்கள் சுரந்து
நாம் உட்கொண்ட அந்த உணவை 2ஆம் கட்ட ஜீரணத்திற்கு உட்படுத்துகிறது. இந்த வயிற்றுக்குள் சுரக்கக்கூடிய அமிலங்கள் அவ்வளவு செறிவு மிக்கவை. அத்தனையும் கரைக்க வல்லவை. ஆனால் வயிற்றை அது ஒன்றும் செய்யாது. இறைவனுடைய படைப்பாற்றலுக்கான ஒரு அழகான அத்தாட்சியாக வயிறு இருக்கின்றது. நமக்குள் இருக்கின்றது. இப்போதும் வயிறு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. வயிற்றின் மீது கவனம். இடது பக்கம் மார்பு கூட்டு கீழே இருப்பது வயிறு. வயிற்றின் மீது கவனம் செலுத்து. வயிற்றை ஒட்டி நம்முடைய கீழ் உதட்டை ஒத்த தன்மையில் மண்ணீரல் அமைந்திருக்கின்றது. ஜீரண மண்டலத்தினுடைய தலைமை உறுப்பு. ஜீரண செயல்முறைக்கான அத்தனை கட்டளைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி மண்டலம், ஒரு சக்தி திரட்சி அந்த மண்ணீரலில் மையம் கொண்டிருக்கிறது. அந்த மண்ணீரலின் மீது கவனம். உயிரோட்டமான உறுப்பு வயிற்றை ஒட்டி அமைந்திருக்கின்றது, நமக்குள்ளே அமைந்திருக்கின்றது. அதை நாம் படங்களில் தான் பார்த்திருக்கின்றோம். நம்முடைய உறுப்பை நாம் பார்க்கவே முடியாது. உள்ளுறுப்புகள் உயிரோட்டமான நிலையில் நாம் பார்க்கவே முடியாது. மண்ணீரலின் மீது கவனம். உணர்வால் அதை பார்ப்போம். அடுத்து நம்முடைய சிறுகுடலின் மீது கவனம். நம்முடைய உடலின் நெஞ்சுக்குழி, நெஞ்சுக்குழிக்கு அப்படியே கீழே சிறுகுடல் அமைந்திருக்கின்றது. வயிற்றிலிருந்து உணவானது சிறுகுடலுக்குள் இறங்குகிறது. சிறுகுடலுக்குள் ஜீரண அக்னி உச்சகட்டமாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அக்னியில் இந்த உணவு கரைசல் சேகரமாகிறது. 3ஆம் கட்ட ஜீரணம் சிறுகுடலில் நடக்கிறது. அந்த உணவின் சத்துக்களும் கழிவுகளும் அங்குதான் பிரித்தெடுக்கப்படுகின்றன. இன்சுலினும் பித்த நீரும் அங்குதான் பாய்ச்சி அடிக்கப்படுகின்றன. உணவின் சத்துக்களை தரமான நிலையில் பிரித்தெடுப்பதற்காக சிறுகுடலின் மீது கவனம். அடுத்து நம்முடைய பெருங்குடலின் மீது கவனம். நம்முடைய வயிற்று பரப்பில் சிறுகுடலை சூழ்ந்ததாக பெருங்குடல் அமைந்திருக்கின்றது. சிறுகுடலில் சத்துக்கள் கழிவுகள் பிரித்தெடுக்கப்பட்டது போக கழிவுகளானது பெருங்குடலுக்குள் அனுப்பப்படுகின்றன. பெருங்குடலுக்குள் கழிவு தொகுப்புகள் நகர்ந்து 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 நம்முடைய மலக்குடலை வந்தடைந்து மலமாக வெளியேறி விடுகிறது. பெருங்குடலின் இந்த இயக்கத்தின் மீது தியானம் செய்யுங்கள். வயிற்று பரப்பின் மீது கவனம். வயிற்று பரப்பினுள் அந்த பெருங்குடல் சிறுகுடலை சூழ்ந்த நிலையில் அமைந்திருக்கக்கூடிய தன்மையை உணருங்கள். அதன் பணியை உணருங்கள். இப்போது நம்முடைய இரத்தத்தின் மீது கவனம். சிறுகுடலில் பிரித்தெடுக்கப்பட்ட சத்துக்கள் நம்முடைய இரத்தத்தில் கலக்கின்றன. நம்முடைய இரத்தம் என்பது உடல் முழுக்க சுற்று பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு திரவமாகும்.
அந்த திரவத்தில் உயிர் சத்துக்கள் கலந்திருக்கின்றன. இந்த ரத்தம் உயிர் சத்துக்களை உடலெங்கும் கொண்டு செல்கிறது. ரத்தத்தின் மீதும் இரத்த ஓட்டத்தின் மீதும் கவனம் செலுத்துங்கள். ரத்தம் இல்லாத இடமே இல்லை. எல்லா இடங்களிலும் ரத்தம் இருக்கிறது. உயிர் சக்தியை அது பரப்பிக் கொண்டிருப்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய மூச்சின் மீது கவனம் திரும்பட்டும். அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான உள்மூச்சும் இயல்பான வெளிமூச்சும் நடக்கட்டும். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மெதுவாக கண்களை திறந்து. ஸோ நம்ம நம்ம உடம்புல உணவு எப்படி ஜீரணமாகுது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இறைவனுடைய படைப்பம்சம் என்ன, இதெல்லாம் நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா இயல்பாகவே ஜீரணம் என்பது ஒழுங்காக மட்டும்தான் நடைபெற முடியும். ஜீரண ஒழுங்கு தான் அனைத்து ஒழுங்கிற்கும் அடிப்படை. ஜீரணம் கம்ஃபர்டபுளா நடந்துட்டாலே நமக்கு உடம்புல ஒரு சுகம் இருக்கும். இந்த உடம்புல இருக்கக்கூடிய சுகம் மனசை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். இது எல்லாமே சதை பிண்டங்கள் தான். அதனுள் உயிராற்றல் தான் பாய்ந்து அத்தனை வேலைகளையும் செய்கிறது. இந்த சிவவாக்கியத்தில் ஒரு அற்புதமான பாடல் வரும். அதாவது, மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார், நம் களம் கவிழ்ந்த போது நாறுமென்று போடுவார். அதாவது மண்கலம் இருக்கு இல்லையா, மண்பானை உடஞ்சிருச்சுன்னா கூட அது பரவாயில்ல, எதுக்காவது யூஸ் ஆகும்னு வச்சுக்கிடுவாங்க. ஒரு வெண்கல பாத்திரம் அதாவது நெளிஞ்சிருச்சு உடஞ்சிருச்சுன்னா கூட அதை எடைக்கு போட்டு காசு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க வீட்டுல. ஆனால் நம்முடைய உடம்பு உயிர் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாரும் அப்படின்னு சொல்லி ஐஸ் பாக்ஸ்ல வச்சுட்டு வர வேண்டியவங்களாம் சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, உடனே கொண்டு போயிடுவாங்க. எப்ப ஒருத்தர் இருப்பான், எப்ப எடுக்கிறாங்க எப்ப எடுக்கிறாங்க எப்ப எடுக்கிறாங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் அது ஆர்கனைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். குழி தோண்டியாச்சா, டெத் சர்டிபிகேட் வாங்கியாச்சா, சுடுகாட்டுல புக் பண்ணியாச்சா, என்ன ஏது எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் தான் பசங்க அமெரிக்கால இருந்தா கொஞ்ச நேரம் தாங்கும் ஐஸ் பாக்ஸ்ல, அவ்வளவுதான். லோக்கல்ல இருந்தாங்கன்னா அது கூட கிடையாது, அன்னைக்கு சாயங்காலமே செட்டில்மெண்ட். அதுதான் உண்மையிலே லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அப்போ இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கூட தாங்காத இந்த உடல்ல இறைவன் உயிராற்றலை படைத்து புகுத்தி பரப்பி கொண்டிருக்கின்றான்
என்பதே ஒண்ணு. அந்த கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது என்ன வார்த்தைன்னா, "என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே." அதான் அந்த வார்த்தை. இப்படி அழுகி போகக்கூடிய இந்த உடம்புல இத்தனை நாள் இருந்து இயக்கிக்கிட்டு இருந்தியே, இது எதுக்காக? அதான் அந்த உயிராற்றலை உணர்வது என்றால் என்ன? உயிராற்றலுடைய பணிகளை உணர்வதுதான். ஏன்னா உயிராற்றல் எதுக்கு நம்ம உடம்புக்குள்ள இருக்குது? வேலை செய்றதுக்கு தான். அப்போ உண்மையிலேயே உயிரை நாம் மதிக்கின்றோம் என்றால், அந்த உயிரை கொண்டு நடக்கக்கூடிய வேலைகளில் எந்த தொந்தரவும் நம்ம மனச கொண்டு ஏற்படுத்திராம இருக்கணுமா? இல்லையா? அதுதான் கவனம் தேவை என்று நாம் சொல்லுகிறோம். உயிராற்றலை கண்ணியப்படுத்துவது என்பது, இறைவனை கண்ணியப்படுத்துவதற்கு சமம் தானே! உயிராற்றலை கண்ணியப்படுத்துவது என்பது என்ன? உயிராற்றலை கொண்டு நடக்கக்கூடிய பணிகளை எந்த தொந்தரவும் நம்ம மனச கொண்டு செஞ்சிராம இருக்கிறது தானே! அப்போ இத்தனையும் செஞ்சுட்டு, நம்ம எப்படி போய் சாமிய கும்பிடுறோன்னே தெரியல. நீங்க ஜீரணத்த ஒழுங்கா வச்சுக்கிட்டீங்கனாலே, அந்த உணர்வு தன்மையில உணவை உட்கொண்டாலே, அதுவே ஒரு பிரார்த்தனை தான். இறைவன் விரும்பக்கூடிய பிரார்த்தனை. கவனக்குறைவினால் தான் நாம் தவறுகள் செய்கின்றோம். கவனம் வலிமை பெறும்போது, நாம் இறை பொருத்தத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். இதுதான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கை. இந்த கவனம் இருந்துச்சுன்னா, எங்கேயும், எந்த வேலை செஞ்சும் வாழலாம். நிச்சயமாக அது ஆன்மீக வாழ்க்கையாகத்தான் இருக்கும். விலகி ஓடுவதல்ல ஆன்மீகம். இருந்து நன்மைகளை செய்து இறை பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதே ஆன்மீகம். கவனம் வலிமை பெற வேண்டும். தொடர்ந்து இணைந்திருப்போம். நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க் யூ வெரி மச்.